வந்த கடை எங்க நான் மாமு கடை தாங்க சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே சீரக சம்பா A1 யூசுவலாக நார்மல் டேஸ்லேயும் வந்து சாப்பிடுவோம். இப்போ ரம்ஜான் டைம்லன்றதுனால இப்பயும் வந்து வத்து வருமா வத்து சைதாபேட்டில் பர்கத் பாய் பிரியாணி தான் வத்து. பிரியாணி எடுத்து போயிட்டு நாளைக்கு மத்தியானம் சாப்பிடணும். கெட்டு போச்சுன்னா ஒரு பிரியாணி 500 ரூபாய் தரேன் நான். ஏன்னா அந்த நம்பிக்கை என்னோட கல்யாணம் நைட்டு ஒன்று பாய் தான் சாப்பிட்டு வரோம். அவள் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவள் கூப்பிட்ற மாப்பிள்ளைன்னு வந்து சொந்தக்காரு நம்மளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாரு எப்பவுமே. என் ஒய்ஃப் கிட்டே சாப்பிட்டுதாங்கிறாங்க. ஏன்னா அவங்களே கிட்ட கேளுங்க எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கா? வீட்டில் சாப்பிட்ட உடம்பு இல்லை, மாமாக்கல்ல பீப் சாப்பிட்ட உடம்பு இது பாருங்க. அந்த மாதிரி பர்கத் பாய் பிரியாணி ஒரு ஸ்பெஷல்னா எங்களுக்கு பர்கத் பாயே ஒரு ஸ்பெஷல் தான். இது வந்து பார்த்தா நிறைய பேர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க பிரியாணி பற்றி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. சரி, நைட்டு 12 மணிக்கு பாருங்க ஏகப்பட்டது சாப்பிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே பிஸியான டைமில் உங்களை அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செம்மையான பிரியாணி. எனக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கடை ரிவ்யூ பண்ண சொல்லி, அதனால பண்ணியிருக்கேன். அப்படியே சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம் மக்களே, பிரியாணி லவர்ஸ்க்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோலாம் மிஸ் பண்ண கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வேலூர் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா பர்கத் பிரியாணி தான் செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக வந்துருக்கு. நைட் 12 மணிக்கு பாய் செம்ம பிஸியில் வந்து நம்ம பேட்டி கொடுத்துருக்காரு. சிக்கன் பிரியாணி லாஸ்ட்டாக முடியும் போது நம்ம வந்திருக்கோம். சிக்கன் பிரியாணி வந்து 100 ரூபா தந்துருக்காங்க. இந்த பற்றி பேட்டி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். தரமான பிரியாணி வேணும்னா நம்ம சைதாப்பேட்டை பர்கத் பிரியாணி வாங்க. ரம்ஜான் ஸ்பெஷல் பார்த்து நைட் வந்து பிரியாணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 7:30 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். சிக்கன் பிரியாணி சீக்கிரம் வந்து வாங்கிங்க, காலி ஆகிடும். பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா நைட் 2 மணி நேரம் இருக்கும். நான் இங்கே 1 வருஷமா வந்துன்னுக்கிறேன். சாப்பாடு தரமாக இருக்கு. அட ஆமாங்க, நம்ம வந்த கடை எங்க நான் மாமு கடை தாங்க. சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே வேற மாதிரி லெவலாக இருக்குது. எங்க இருக்குதுன்னா இங்க ஆர்கே மாதா கோயில் சர்ச்சி அங்கதான் இருக்கு. இங்க வந்து நோம்பு டைம்லாம் இல்லை, மாமு கடை 365 நாளும் இருக்குது. வாங்க, தரமா புச்சின்னு போங்க. சீரக சம்பா A1 சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஃபுட்டு ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. 100 ருபீஸ்க்கு ஒர்த்து ஃபுட்டு. யூசுவலாக நார்மல் டேஸ்லேயும் வந்து சாப்பிடுவோம். இப்போ ரம்ஜான் டைம்லன்றதுனால இப்பயும் வந்து வத்து வருமா வத்து சைதாபேட்டில் பர்கத் பாய் பிரியாணி தான் வத்து. சார் நம்மளோட பீஃப் பிரியாணி நான் ரம்ஜானுக்காக நம்ம தள்ளுபடியை கொடுக்குறோம். கணக்கு பார்த்தா 100 ரூபாய் பிரியாணி தான். இது 70 ரூபாய்க்கு தரும். ஒரு பிரியாணி சாப்பிட்டோட வாய்ச்சிட்டு போகணும். அந்த மாதிரி பிரியாணி நம்மகிட்ட சுத்தமாக போடுறோம், தரமாக செய்கிறோம். இந்த பிரியாணி எடுத்து போயிட்டு நாளைக்கு மத்தியானம் சாப்பிடணும். கெட்டு போச்சுன்னா ஒரு பிரியாணி 500 ரூபாய் தரேன் நான். ஏன்னா அந்த நம்பிக்கை என்னோட. அந்த பொருள் சுத்தமாக போடுறேன், தரமாக போடுறேன், நல்லா போடுறேன். வந்து சாப்பிட்டு பாருங்க, வாய்த்து பாருங்க. ரம்ஜானுக்காக தான் அந்த தள்ளுபடி. அந்த மிச்ச நேரத்தில் வந்து சிட்டிங் இல்லை. இந்த கூட ரம்ஜானுக்கு நாங்கள் திருப்தியாக கொடுக்குறோம். இந்த நார்மல் டைமில் நம்மகிட்ட பிரியாணி இருக்குது. 7:30 மணி ஸ்டார்ட் ஆகும், 12 முடிஞ்சிடும். இப்போ 7:30 மணி ஸ்டார்ட் ஆகுது, 1:30 2 வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போதைக்கு இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டு பாருங்க, தரமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பர்கத் பிரியாணி சைதாப்பேட்டை ஆர்கே மாதா கோயில் 4-5 கடை தானே நம்ம கடை. நான் சொல்றது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா தண்ணி டேங்க் டவுன் நம்மளுக்கு இந்த கடை. ஆக மொதல் சைதாப்பேட்டை தான். அன்போடு வராங்க, அன்போடு சாப்பிட்றாங்க, வாய்த்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி எப்பவுமே இருக்கும். தர மட்டும் மாற்றவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் தான் செய்கிறோம். அவன் 1 ஹவர் செஞ்சால் நாங்கள் 3 ஹவர் செய்கிறோம் பிரியாணிக்கு. ஏன்னா சாப்பிட்றவங்க எந்த குறையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரியாணி நம்ம கிட்ட வந்து சாப்பிட்டு பாருங்க, தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். பர்கத் சிக்கன் பிரியாணி அதுவும் வேற லெவல், இதுவும் வேற லெவல். வேலூர் சைதாப்பேட்டு ஆர்கே மாதா கோவில் அங்கேருந்து 4வது 5வது கடை சிக்கன் பிரியாணி நம்ம கிட்ட. இந்த 200 கிராம் வந்து இந்த பீஸு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்டோன்னா வாழ்த்தணும். அந்த மாதிரி பர்கத் சிக்கன் பிரியாணி இது தரமாக இருக்கும். சாப்பிட்றோம், வாழ்த்துட்டு தான் போயினா வர. இப்போ வரைக்கும் மனசால சந்தோஷமாக போய்க்கிறாங்க எங்ககிட்ட. நம்மகிட்ட தரமாக இருக்கும். டெய்லி வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு உண்மையாக இருக்கும். இந்த பிரியாணியோட சிக்கன் பிரியாணி இப்போ வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்லாம். சுத்தமாக இருக்கும், கெட்டு போகாது, வாசனை வராது. ஏன் கேட்டிங்கன்னா நாங்கள் அவ்வளோ சுத்தமாக செய்கிறோம், கிளீனாக செய்கிறோம். ஏன்னா நாங்களும் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். நாங்களே செய்கிறோம், கூலி இல்லை. நாங்களே கட்டுறோம், கூலி இல்லை. அதனால தான் இந்த 100 ரூபாய்க்கு நாங்கள் இது பாருங்க திருப்தியா. இது 7:30 மணி ஸ்டார்ட் ஆகுது. சிக்கன் பிரியாணி உங்களுக்கு 12 முடிஞ்சிடும். பீஃப் பிரியாணி 7:30 ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக 1:30 2 முடிஞ்சிடும். நைட்டு தான் சொல்கிறேன். 7:30 மணி ஸ்டார்ட்டு, நைட்டு 1:30 2 பீஃப் பிரியாணி முடிஞ்சிடும். இது சிக்கன் பிரியாணி 12 முடிஞ்சிடும். இது பாருங்க வயிறு மாதிரி இது பாருங்க, இந்த மாதிரி வாரி போடுறோம் நம்ம சந்தோஷமா. இன்ஷா அல்லாஹ் ரம்ஜானுக்காக தள்ளுபடி. இது சாப்பிட்டோம் வாய்த்தணும். எத்தனை இவரு 2 பேரும் நம்மளுக்கு தங்கச்சி சொல்லலாம், மாப்பிள்ளை சொல்லலாம். இவர் வந்து நம்மகிட்ட வந்து சாப்பிட்டுக்கிறாங்க.
கண்டினியூ மாசத்துல 4-5 வாட்டி சாப்பிடுறாங்க. இப்போ அவருடைய கேளுங்க என்னன்னு. பாய்க்கு தான் சாப்பிட்டுக்கிறேன். காலையில் நைட்டு ஒன்று பாய்க்கு தான் சாப்பிட்டுக்கிறோம். அவள் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவர் கூப்பிட்ற மாப்பிள்ளைன்னு வந்து சொந்தக்காரு நம்மளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவார் எப்பவுமே. அதனாலேயே நம்ம வந்து வாரத்துக்கு 3 வாட்டி வந்துடுவேன். நான் வந்து சாப்பிட்டு போவேன். நீ திருப்தியாக இருக்கும். அவர் போடுற எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுப்பாரு. எதுவுமே இது பண்ணால் ஆனால் கம்மி ரேட்டில் தான் பட்ஜெட்லாம் கொடுப்பாரு அவர் எப்போவுமே நம்மளுக்குலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி 70 ரூபா, சிக்கன் பிரியாணி 100 ரூபா தான் தருவார். குவாலிட்டி நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு. என் ஒய்ஃப் கிட்டே சாப்பிட்டு தாங்கிறாங்க. ஏன்னா அவங்களே கிட்டே கேளுங்க எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கா? ஏன்னா குழந்தைங்க ஊற்றி வரோம், எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டது நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. ஆனால் பாய் கிட்ட வந்து சாப்பிட்டோம். அவங்க பசங்க தான் அவங்களாம் எல்லாரும் சாப்பிட்டோம்னா நல்லா அண்ணன் தம்பிக்கு போய் பழகுறோம். இங்கெல்லாம் நம்ம திருப்தியாக இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் சாப்பிட்ட உடம்பு இல்லை இது. ஃபுல்லு மாமாக்களில் ஃபுல்லு பீப் சாப்பிட்ட உடம்பு இது. வீட்டில் சாப்பிட்ட உடம்பு இல்லை, மாமாக்களில் பீப் சாப்பிட்ட உடம்பு இது. பாருங்க அந்த மாதிரி ஒர்த்து. மாமாட்ட டெய்லி 2 பிரியாணி சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒர்த்து. 500 ரூபா தான். ஆனால் மாமாக்களில் சாப்பிட்றது மட்டும் 300 ரூபாய் பிரியாணி. எதுனா காரணம்? எங்கள் மாமா பிரியாணி தான் காரணம். பர்கர் பாய் பிரியாணி ஒரு ஸ்பெஷல்னா எங்களுக்கு பர்கர் பாயோ ஒரு ஸ்பெஷல் தான். அவர் இருந்தால் தான் எங்களுக்கு ஸ்பெஷலே. அவர் தான் மெயின். எங்கேயுமே கிடைக்காது, இங்கே வாங்க கிடைக்கும். இப்போ பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வேலூர்லேயே வந்து இந்த ஆரோக்கிய மாதாவில் தெரு சைதாப்பேட்டை பிடி ரோடுனா ஜமீல் பாய் தான் நம்பர் 1 பிரியாணிலே. ஏன்னா ஜீரக சம்பாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த ரைஸ் அரிசின்றாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வந்து தரமாக பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம் ஆயிலெலாம் கிடையாது. இந்த பாம் ஆயில், டால்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லாமல் ரியாலிட்டியாக இருக்கும். இந்த எஸ்பிஎஸ் ஆயிலு, சன்ஃப்ளவர் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த வெங்காயம்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். இது கறியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேரணப்பட்டது தான் வருது, எல்லாம் தரமானது. இது வந்து பார்த்தா நிறைய பேர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துக்குறாங்க பிரியாணி பற்றி நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி அதான் நான் சாப்பிட்லான்னு வந்தேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. மட்டனே தோற்றுறோம் அந்த அளவுக்கு சாப்பிட்டு கை பக்குவம் நல்லா இருக்குது. மனசார சொல்கிறேன், பக்காவாக இருக்குது. இது வந்து சென்னை, மும்பை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் பேசப்படும். நம்ம ஆரோக்கிய மாதாவில் தெருவு சின்ன ஏரியாவில் இது. அதனால் வந்து சில பேருக்கு தெரில, நிறைய பேருக்கு போய் சென்றடையணும். எல்லாமே பெருமை வந்து பாய்க்கு தான். ஏதோ நான் ஒரு சின்ன ஒரு எதுவும் சொல்ல வரல. ஓகே, நன்றி. நைட்டு 12 மணிங்க, 12 மணிக்கு பாருங்க ஏகப்பட்டது சாப்பிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. பிஸியான டைமில் உங்களை அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செம்மையான பிரியாணி. எனக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கடை ரிவ்யூ பண்ண சொல்லி, அதனால பண்ணியிருக்கேன். அப்படியே வாங்க பைக் போல வாங்க. பிரியாணி பாருங்கள், ஃப்ளேவராக அப்படி கலராக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இல்லைங்க, சான்ஸே இல்லை, தரமான பிரியாணி. ஆனால் சிக்கன் பிரியாணி வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச ஒரு சீக்கிரம் வாங்கிக்கோங்க. பீஃப் பிரியாணி வந்து 2 மணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா ஒர்த்தாக இருக்கும், அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். ரைஸு, ஆனியன் ரைத்தா எல்லாமே இருக்குது. ஒரு அருமையான பிரியாணி. இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பிரியாணி ஹவுஸ் வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மாம்ச பிரியாணி இதுவரையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கக்கூடாது. இது சாப்பிட்டு பாருங்க, பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துடுவீங்க. அதுதான் உண்மை. இதானே என் தம்பிங்க பாருங்க, மாமே என் மாம்சு இது.